ஓகேவா? நீ எடிட்ல பாத்துக்கோ. அதெல்லாம் பல்லகெல்லாம் பேத்தும் தாடி. சரி ப்ரோ, எடுபுல ஓகேவா? இப்ப என்ன கான்செப்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அந்த ஸ்பீசிஸ் ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து எப்படி சர்வே ஆனானுங்க, எத்தனை பேர் சர்வே ஆனாங்க, அதெல்லாம் நான் பத்தி பேசல. என்ன அச்சீவ் பண்ண போறேன்னா, எப்படி வந்து அந்த ரிலீஜனோ இல்ல அவனுக்குன்னு ஒரு நம்பிக்கை எப்படி அவனுக்குள்ள வந்திருக்கும், எப்படி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் வந்து அந்த டைம்ல டெவலப் ஆகி சர்வைவ் ஆகிருக்குன்றத பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம அதாவது இருக்கிற எவிடன்ஸ் படி 3 lakh இயர்ஸா தான் ஹோமோ சேப்பியன்ஸ் இருக்கிறானுங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி போனோம்னா சேப்பியன்ஸ்ன்ற டோட்டல் அந்த இனமே 30 lakhs தான் அவங்களுக்கு. நம்மளுடைய பாஸ்ட் போனா 30 lakh 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் ஒரு சேப்பியன்ஸ் ஆரம்பிச்சிருப்போம். அது எப்படின்னு அது எப்படின்றது சயின்டிபிக்கா தெரியல, பட் அதப்படி அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து டிசெண்டன்ஸ் சொல்ல முடியாது, அதுல இருந்து ஒரு பிரான்ச் மாதிரி நியண்டர்தால்ஸ் ஃபர்ஸ்ட் வராங்க, இல்ல எரெக்டஸ் தான். எல்லாமே ஆன்செஸ்டர் வந்து காமன். அதுல இருந்து ஒரு 4-5 ஃபர்ஸ்ட் ஹோமோ, அதுல இருந்து ஒரு 4-5 ஸ்பீஷிஸ் டிவைட் ஆயிருப்பானுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நியண்டர்தால்லாம் வரல, ஃபர்ஸ்ட் எரெக்டஸ் தான். எரெக்டஸ் வந்திருப்பானுங்க. எரெக்டஸ்ல இருந்து நியண்டர்தால் வந்திருப்பாங்க. அதுல இருந்து சேப்பியன்ஸ் லைக்லி சேப்பியன். ஆனா இது வந்து இவன் ஃபோர் ஃபாதர் அந்த மாதிரி டிசெண்டன்ட் கிடையாது, ஒரு காமன் லைன் வந்திருக்கும். அதுல இருந்து இத அடாப்ட் பண்ணி இத பேஸ் பண்ணி போனவன் ஒரு குரூப் வந்திருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இத பேஸ் பண்ணி போனவன் ஒரு குரூப் ஆயிருப்பானுங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு குரூப் வந்திருப்பானுங்க. சோ இப்போ எரெக்டஸ் வந்து சேப்பியன், அதாவது இந்த ஹோமோ ஃபேமிலியிலேயே லாங்கஸ்ட் சர்வைவ்டு ஸ்பீசிஸ்னா அவன் தான். எரெக்டஸ் தான். சம்பர் 17 lakh இயர்ஸ், 17 லட்சம் வருஷம் அவன் சர்வைவ் ஆயிருக்கான். ஆனா ஒரு நம்மள மாதிரி ஒரு சிவிலைஸ் ஆகாம அவனுக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டான். பட் ஸ்டில் அவனுக்கு தான் சக்சஸ்ஃபுல். ஏன்னா அவன் லாங்கஸ்ட் சர்வே